ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அப்போ பல்லவன் கேட்குறாங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்கா திண்டுக்கல்ல நம்ம குலதெய்வ கோயில்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்டா யார்கிட்ட போய் என்னடா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாங்க. ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கே சண்டை, இப்போ இதில் வேற சொத்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. அப்போ ஒரு வழியாக ரீச் ஆகிடுறாங்க குலதெய்வ கோயிலுக்கு. அப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கா போயிட்டு சாமியை பார்ப்பீங்கன்னு சொல்லி ஒரு புரோக்கர் வராங்க. அவங்க ஒரு வீடை காமிச்சு விடுறாங்க. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டில் தான் நீங்கள் தங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு ஏற்கனவே யாரோ வந்திருக்காங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்களா யாராக இருக்குன்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் கார்த்திகா வெளியே வருவாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கார்த்திகாவும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. அப்போ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மாமா, என்ன மாமா இங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எது இங்கே குலதெய்வ கோயிலுக்கு வந்தீங்களா, நாங்களும் அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் கேட்குறாங்க, ஏங்க ஏற்கனவே நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் குலதெய்வ பேர் என்னன்னு சொல்லிட்டு, அப்போ தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னவோ குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என்னவோ திண்டுக்கல்ல இருக்குன்னு தானே சொன்னேன், கரெக்டாக வழி தெரிலன்னு மட்டும் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கூட எனக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாவோட அம்மா யார்கிட்ட இவ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. நடேசனோட ஃபேமிலியை பார்த்ததுமே கார்த்திகாவோட அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னடா குடும்பமாக சேர்ந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த புரோக்கர் சொல்கிறாங்க, ஏம்மா இவங்க தான் உங்களோட சேர்ந்து தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ சோழன்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க தான்ப்பா இந்த வீட்டில் தங்கிட்டு இருக்கிறது, நீங்களும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போது கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போனாலும் எங்களை நிம்மதியாக விட மாட்டிங்களா, அப்படியே வால் பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கோ எதுக்கும் வரல, நாங்கள் குலதெய்வ கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போகலான்னு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவாங்க. யாரை கேட்டுட்டா குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா கேட்குறாங்க. யாரை கேட்கணும், சாமின்றது எல்லாருக்கும் பொதுவாக, எங்களுக்கும் குலதெய்வ சாமி தான் அவங்க, அதனால தான் வந்தோம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஓ, அப்போது நாங்கள் குடும்பமாக கார்த்திகாவோட புருஷன் எல்லாம் வந்திருக்கிறதுனால அவருக்கு எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்றதுக்காக பிரச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டே வந்திருக்கீங்களா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சேர சொல்கிறாங்க, அதான் இங்கே இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் நிஜமாலே சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்தோம், நாங்கள் பிரச்சனை பண்ணலாம் வரல, நீங்கள் பெரியம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. இங்கே பாடுறா சேரா, எல்லாம் உன் முகத்துக்காக தான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை பெரியம்மா, பெரியப்பா கிட்ட தான் கேட்டோம் அட்ரஸ், அவர் தான் எங்ககிட்ட சொன்னாங்க, அதனால தான் அடுத்த நாள்லேயே கிளம்பி வந்துட்டோம், சாமி பார்த்துட்டு போயிடலாம் கையோடன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சேரன். அதுக்கப்புறம் என்னவோன்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. எங்கேயோ போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வராங்க. அவங்கள பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, எங்கே எப்படி வந்தீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, குலதெய்வ கோயிலுக்கு வந்தீங்களா நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து கார்த்திகாவோட அம்மா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க எதுக்காக நீங்கள் அந்த குடும்பத்துக்கு குலதெய்வ கோயில் அட்ரஸை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, என் கனவுல குலதெய்வ சாமியை இப்படி தான் சொல்லிச்சு, அப்புறம் குலதெய்வ சாமி நம்மளே ஏதாவது பண்ணிடுச்சேன்னா அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது, எதுக்காக கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ஆமாவா, அது எதுக்குன்னா குடும்பமாக இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், என்னடி சொல்கிற, என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, உண்மையாகவே அங்கே தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன நீங்கள் அட்ரஸ் சொன்னீங்க, எல்லாம் குடும்பமாக இங்கே தான் உட்காந்துனுக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு கார்த்திகோட அப்பா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, நல்லபடியாக குலதெய்வ சாமி கும்பிட்டு வருவாங்களா, இல்லை வேறு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.